எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான, அதே சமயம் நம்ம எல்லாருடைய வீட்லயும் நடக்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா நம்ம வீட்ல சமைக்கும்போது கவனிச்சிருக்கீங்களா? ஒரே ஆளு தான் சமைப்பாங்க, ஒரே மசாலா தான் போடுவாங்க. ஆனா ஒரு நாள் சாப்பாடு தேவாமிர்தம் மாதிரி இருக்கும், இன்னொரு நாள் என்னவோ ஏதோன்னு இருக்கும். நாமளே கேட்போம், என்னப்பா இன்னைக்கு சாப்பாடு ஒரு மாதிரி இருக்கு, நேத்து செஞ்ச அதே டேஸ்ட் இன்னைக்கு வரலையே, என்னாச்சு அப்படின்னு. நம்ம என்ன நினைப்போம்னா, ஒருவேளை உப்பு குறைஞ்சிருச்சோ, இல்ல புளி அதிகமாயிடுச்சோ, இல்ல அடுப்பு தீ அதிகமாயிடுச்சோன்னு இதையெல்லாம் தான் காரணமா சொல்லுவோம். ஆனா நிஜமாவே ஒரு சமையல் சூப்பரா வர்றதுக்கு இந்த உப்பு புளி காரம் மட்டும் காரணம் கிடையாதுங்க. இதையெல்லாம் தாண்டி ஒரு ரகசியமான மேஜிக் டெக்னிக் ஒன்னு இருக்கு. அந்த டெக்னிக் என்ன? 2000 வருஷத்துக்கு முன்னாடியே புத்தர் இத பத்தி என்ன சொல்லியிருக்காரு? சமையலுக்கும் நம்ம மனசுக்கும் என்ன சம்பந்தம்? இத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க வைக்கிற ரசம் கூட அம்புட்டு ருசியா இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போய் அந்த ரகசியத்தை அலசுவோம். புத்தரோட போதனைகள்ல ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை உண்டு. அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ். இத தமிழ்ல விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சமையல்ல இது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியுமா? நம்ம ஊர்ல ஒரு பழமொழி அடிக்கடி சொல்லுவாங்க, கைமணமும் மனமணமும் சேர்ந்தாதான் சமையல் ருசிக்கும்னு. இதோட உண்மையான அர்த்தமே இதுதான். நம்ம சமைக்கும்போது நம்ம கை மட்டும் அங்க இருந்து மனசு வேறெங்கேயோ இருந்ததுன்னா, அதாவது ஆஃபீஸ் டென்ஷன், பக்கத்து வீட்டு சண்டை, இல்ல டிவில ஓடுற சீரியல், இதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டே சமைச்சோன்னா கண்டிப்பா அந்த சாப்பாட்டுல அந்த ருசி வராதுங்க. புத்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு வேலையை செய்யும்போது அந்த வேலையை நீங்களே மாறிடணுமா. இப்போ ஒரு உருளைக்கிழங்கு நறுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கத்தி காய்கறி மேல படும்போது வர்ற அந்த சத்தம், அந்த பிஞ்சு காயோட வாசம், அது கையில படுற அந்த உணர்வு, இதையெல்லாம் கவனிச்சு ஒரு தவம் மாதிரி செய்யணுமா. நம்ம கவனத்தை முழுசா அந்த காய்கறி மேலையும் அந்த மசாலா மேலையும் வைக்கும்போது நமக்கே தெரியாம ஒரு கனெக்ஷன் அங்க உருவாகும். எப்போ மசாலா கரெக்டா வதங்கியிருக்கு, எப்போ தண்ணி ஊத்தணும்னு உங்க மனசுக்கே தானா புரியும். அந்த விழிப்புணர்வு தான் அந்த சமையலுக்கு ஒரு உயிர் கொடுக்கும். இதனால தான் ஒரே மசாலா போட்டாலும் முழு கவனத்தோட சமைக்கிறப்ப அந்த ருசி அபாரமா இருக்கு. முதல் விதி, அன்பு கலந்த சமையல். சரி, இப்போ அந்த ரகசியமான 3 விதிகள்ல முதல் விஷயத்துக்கு வருவோம். அதுதான் அன்பு கலந்த சமையல். கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், ஆனா இதுதான் அந்த மேஜிக்கோட ஆரம்பம். நாம சமைக்க ஆரம்பிக்கும்போது யாருக்காக சமைக்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சமையல்ங்கிறது வெறும் ஒரு வேலை கிடையாது, அது ஒரு பரிமாற்றம். புத்தர் என்ன சொல்றாருன்னா, நம்ம மனசுல என்ன எண்ணம் இருக்கோ அது நம்ம செய்யற வேலையில அப்படியே பிரதிபலிக்கும். இப்ப யோசிச்சு பாருங்களேன், உங்க அம்மா சமைக்கிற சாப்பாடு மட்டும் ஏன் எப்பவும் ஸ்பெஷலா இருக்கு? ஏன்னா என் பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும், என் குடும்பம் ஆரோக்கியமா இருக்கணும், இந்த சாப்பாட்டை சாப்பிட்றவங்க வயிறும் மனசும் நிறையணும்னு அந்த ஒரு துளி அன்பை உள்ள கலந்துதான் சமைப்பாங்க. அப்போ அந்த சாப்பாட்டுல உப்பு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் சரி, காரம் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் சரி, அதை சாப்பிடும்போது அது அமுதமா இருக்கும். ஏன்னா அந்த அன்புக்கு முன்னாடி மற்ற சுவையெல்லாம் தோத்து போயிடும். நாம ஏதோ கடமைக்கு சமைக்காம, இன்னைக்கு நான் செய்ய போற இந்த ஒருவேளை சாப்பாடு என் குடும்பத்துக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஒரு பாசிட்டிவான எண்ணத்தோட சமைச்சு பாருங்க. அன்னைக்கு நீங்க செய்யற அந்த சாதமும் குழம்பும் கண்டிப்பா ஒரு மேஜிக் செய்யும். அதுதான் அன்போட சக்தி. இரண்டாவது விதி, நிதானம். அடுத்ததா 2வது விஷயம், இது ரொம்பவே முக்கியம். அதுதான் நிதானம். இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல சமையல்ங்கிறது ஏதோ ஒரு கடமை மாதிரி ஆகிடுச்சு. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு பதட்டத்தோட ஐயோ டைம் ஆச்சேன்னு அவசரமா குக்கரை வைக்கிறது, கோவமா கரண்டியால சட்டியை தட்டுறது, இப்படி ஒரு டென்ஷன்ல தான் நம்ம சமைக்கிறோம். ஆனா புத்த தத்துவங்கள் என்ன சொல்லுது தெரியுமா? நம்ம மனசுல ஒரு கோவம் இருக்கும்போதோ இல்ல ரொம்ப எரிச்சலா இருக்கும்போதோ நம்ம சமைக்கிற அந்த சாப்பாடு வெறும் உணவா மட்டும் இருக்காதா, நம்ம உடம்புல அந்த நேரத்துல சுரக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்ம செய்யற வேலையிலையும் கலக்கும். இதை நீங்களே கவனிச்சிருப்பீங்க. என்னதான் சூப்பரா சமைச்சாலும் அன்னைக்கு சமைச்சவங்க மனசு சரியில்லைன்னா அந்த சாப்பாடு ஏனோ முழுமையா இருக்காதுங்க. அதனாலதான் சொல்றேன், சமையல்ங்கிறது ஒரு தவம் மாதிரி. அடுப்பை பத்த வச்ச உடனே எல்லா கவலையும் வெளியே வச்சுட்டு நிதானமா அந்த மனம் வர்ற வரைக்கும் பொறுமையா வதக்கணும். அந்த பருப்பு வேகிற சத்தம், குழம்பு கொதிக்கிற அந்த வாசம், இதையெல்லாம் ரசிச்சு பொறுமையா சமைச்சு பாருங்க. அவசரத்துல செய்யற சாப்பாடு வயித்த மட்டும்தான் நிரப்பும், ஆனா நிதானமா ரசிச்சு செய்யற சாப்பாடு மனசையும் சேர்த்து நிரப்பும். சோ இனிமே கிச்சனுக்குள்ள போகும்போது ஒரு சின்ன நிதானத்தோட போங்க. அதுவே உங்க சமையலை வேற லெவலுக்கு கொண்டு போகும். 3வது விதி, நன்றியுணர்வு வீணாக்காதே. இப்போ கடைசியான ரொம்பவே முக்கியமான 3வது விஷயத்துக்கு வருவோம். அதுதான் நன்றியுணர்வு. அதாவது நம்ம முன்னாடி இருக்கிற சாப்பாட ஒரு தெய்வமா மதிக்கிறது. இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு சாப்பாடு ரொம்ப சுலபமா கிடைச்சிருது. ஆனா புத்தர் என்ன சொல்றாருன்னா, ஒரு சின்ன பருப்பு கூட சும்மா நம்ம தட்டுக்கு வந்துடலையாம். அதுக்கு பின்னாடி ஒரு விவசாயியோட உழைப்பு இருக்கு. அந்த செடி வளர்றதுக்கு சூரிய வெளிச்சம், மழைன்னு இயற்கையோட ஒரு பெரிய பங்களிப்பே இருக்கு.
அதனால தான் சொல்றேன், சமையல்ங்கிறது வெறும் காய்கறிகளை வேக வைக்கிறது மட்டும் இல்ல, அந்த பொருட்களுக்கு நாம கொடுக்கிற மரியாதை. ஒரு பருப்பை நழுவ விடாம, ஒரு காய்கறியை வீணாக்காம, இன்னைக்கு எனக்கு இந்த சாப்பாடு கிடைச்சிருக்கே அப்படிங்கிற ஒரு நன்றி உணர்வோட நீங்க சமைக்கும்போது அந்த பொருளோட முழு சக்தியும் அப்படியே அந்த சாப்பாட்டுல இறங்கும். உண்மையான சமையல் கலைங்கிறது என்ன தெரியுமா? எதையும் வீணாக்காம இருக்கிற பொருளை வச்சு எவ்வளவு அன்பா செய்ய முடியுங்கிறது தான். அந்த நன்றியுணர்வோட நீங்க சமைச்சு அதே உணர்வோட பரிமாறும்போது அந்த சாப்பாட்டை சாப்பிடுறவங்களுக்கு அது வெறும் கேலரிகளை கொடுக்காது, ஒரு பெரிய மனநிறைவு கொடுக்கும். அந்த சாப்பாட்டோட முழு ஊட்டச்சத்தும் அவங்க உடம்புல சேரும். சோ இனிமே சமைக்கும்போது அந்த ஒவ்வொரு அரிசியையும் பருப்பையும் நன்றியோட அணுகுங்க. அதுவே உங்க சமையலை ஒரு புண்ணியமான காரியமா மாத்திடும். சமையல் பத்தி இன்னும் சில ஆச்சரியமான மற்றும் சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கு, அதையும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. முதல் விதி, சமைக்கிறவங்களோட மனநிலை, தி எனர்ஜி ஆஃப் த குக். தெரியுமா நண்பர்களே, ஜப்பான்ல ஒரு பழைய நம்பிக்கை இருக்கு. சமைக்கிறவங்க ரொம்ப சோகமாவோ இல்ல அழுதுகிட்டோ சமைச்சா அந்த சாப்பாடு சீக்கிரம் கெட்டு போயிருமா. ஏன்னா நம்ம மனசுல இருக்கிற அந்த வைப்ரேஷன் தண்ணி மூலமாவும் அந்த அனல் மூலமாவும் சாப்பாட்டுல கலக்குதுன்னு சொல்றாங்க. அதனாலதான் நம்ம ஊர்ல பெரியவங்க சொல்லுவாங்க, மனசு சரியில்லைன்னா அடுப்படிக்கு போகாதேன்னு. சும்மா சொல்லல, இதுல பெரிய அறிவியலே இருக்கு. ரெண்டாவது, அந்த உமாமி சுவை, தி சீக்ரெட் ஃபிஃப்த் டேஸ்ட். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் உப்பு, புளி, இனிப்பு, கசப்பு தான். ஆனா உமாமி அப்படின்னு அஞ்சாவதா ஒரு சுவை இருக்கு தெரியுமா? இது ஒரு ஜப்பானிய வார்த்தை. இதுக்கு புலனடக்க முடியாத ருசின்னு அர்த்தம். நம்ம தக்காளி, காளான், அப்புறம் நல்லா வதங்கின வெங்காயத்துல இந்த சுவை அதிகமா இருக்கும். புத்த பிட்சுக்கள் அவங்க சமையல்ல இந்த இயற்கையான ருசியை கொண்டு வரதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. செயற்கை மசாலா இல்லாமலே சாப்பாடை எப்படி ருசியாக்குறதுங்கிற வித்தை இதுலதான் இருக்கு. மூன்றாவது, சத்விக் சமையல் எனர்ஜி. புத்த தத்துவங்கள்ல சத்விக் உணவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. அதாவது இயற்கையாவே அமைதியை கொடுக்கும் உணவுகள். ரொம்ப காரமா ரொம்ப மசாலாவா சாப்பிட்டா நம்ம மனசு பதட்டமாகும்னு சொல்றாங்க. ஆனா காய்கறிகளை அதோட இயற்கை நிறம் மாறாம லேசா வேக வச்சு சாப்பிடும்போது நம்ம மூளை ரொம்ப சுறுசுறுப்பாவும் தெளிவாவும் இருக்குமா. நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதுவாதான் நீங்க மாறுவீங்க அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க? நான்காவது, பாத்திரங்களின் ரகசியம், தி மேஜிக் ஆஃப் வெசல்ஸ். இப்ப எல்லாம் நம்ம அவசரத்துக்கு நான்ஸ்டிக் யூஸ் பண்றோம். ஆனா பழங்காலத்துல மண் சட்டி, இரும்பு சட்டியில ஏன் சமைச்சாங்க தெரியுமா? அந்த பாத்திரங்கள் சூட்டை மெதுவா கடத்தும். இதனால அந்த சாப்பாட்டுல இருக்கிற சத்துக்கள் அழியாம அப்படியே இருக்கும். அந்த பாத்திரங்களோட சேர்ற அந்த மரம், மண்ணோட மனம் தான் அந்த சமையலுக்கு ஒரு தனி உயிரை கொடுக்கும். முடிஞ்சா வாரத்துல ஒரு நாளாவது மண் சட்டியில சமைச்சு பாருங்க, அந்த ருசியே தனிதான். ஐந்தாவது, சாப்பிடும்போது மௌனம், சைலண்ட் ஈட்டிங். புத்த மடாலயங்கள்ல ஒரு வழக்கம் உண்டு. சமைக்கும் போதும் சரி சாப்பிடும்போதும் சரி பேசாம மௌனமா இருப்பாங்க. ஏன்னா பேசிக்கிட்டே சாப்பிடும்போது நம்ம கவனம் சாப்பாட்டு மேல இருக்காது. நம்ம மூளைக்கு வயிறு நிரம்பிடுச்சுங்கிற சிக்னலே லேட்டா தான் போகுமா. ஆனா அமைதியா அந்த சுவையை ரசிச்சு சாப்பிடும்போது கொஞ்சமா சாப்பிட்டாலே நமக்கு முழு திருப்தி கிடைச்சிரும். இது உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது. சோ நண்பர்களே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சமையல்ங்கிறது வெறும் அடுப்பு முன்னாடி நின்னு காய்கறி வேகிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு வேலை கிடையாது. அது ஒரு அழகான கலை. இன்னும் சொல்ல போனா அது ஒரு தவம். புத்தர் சொன்ன அந்த விழிப்புணர்வு, அன்பு, நிதானம், அப்புறம் அந்த நன்றி உணர்வு, இதையெல்லாம் உங்க சமையல்ல கலந்து பாருங்க. அடுத்த முறை நீங்க கிச்சனுக்குள்ள போகும்போது ஒரு சின்ன மாற்றம் செஞ்சு பாருங்களேன். அந்த போனை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு டிவில ஓடுற சீரியல் கதையவோ இல்ல மத்த கவலைகளையோ யோசிக்காம அந்த நிமிஷத்துல மட்டும் இருங்க. அந்த மசாலா வதங்கும் போது வர்ற அந்த வாசனை, அந்த சத்தம், இதை எல்லாம் ரசிச்சு முழு மனசோட சமைச்சு பாருங்க. நான் அடிச்சு சொல்றேன், அன்னைக்கு உங்க கைமனம் வேற லெவல்ல இருக்கும். உங்க வீட்ல இருக்கிறவங்க, என்னப்பா இன்னைக்கு சாப்பாடு இவ்வளவு ருசியா இருக்குன்னு ஆச்சரியமா கேட்பாங்க. ஏன்னா அன்னைக்கு நீங்க சமைச்சது வெறும் சாப்பாடு இல்ல, உங்க அன்பையும் விழிப்புணர்வையும் சேர்த்து பரிமாறி இருக்கீங்க. இந்த தகவல் உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றத்தையாவது கொடுக்கும்னு நான் நம்புறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க வீட்ல யாரு சமைச்சா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்க பேரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க சமைக்கிறது கூட அம்புட்டு ருசியா இருக்கும்னா உங்க பேரையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல யாரு சமையலை இன்னும் கொஞ்சம் ரசிச்சு செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம லைஃப் பாட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் ரசிச்சு சமைங்க, அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.